உங்களுக்கே தெரியும் கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட்ல வந்து கேன்சர் பேஷண்ட்ஸ் ரொம்ப அதிகம். அதில இப்போ மேக்ஸிமம் எல்லா பேருக்குமே பிரஸ்ட் கேன்சர், லங் கேன்சர் இத பத்தியெல்லாம் கொஞ்சமாச்சும் ஐடியா இருக்கு. இந்த லிவர் கேன்சர பத்தி கொஞ்சம் ஏதாச்சும் சொல்ல முடியுமா சார்? அது எப்படி ஏதாச்சும் சிம்ப்டம்ஸ் இருக்கா? அத பத்தி ஏதாச்சும் கண்டிப்பா. இப்போ பிரஸ்ட் கேன்சர், லங் கேன்சர்லலாம் எப்படி வந்து செல் வந்து அந்தந்த உறுப்புல இருக்கக்கூடிய செல்ஸ்லேருந்து வர மாரி, லிவர் கேன்சருங்கிறது லிவர் செல்ஸ், அதாவது ஹெப்படோசைட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த லிவர் செல்ஸ்ல ஒரு பரிணாம வளர்ச்சி. அதில வந்து ஒரு மரபணு மாற்றங்கள் ஏற்பட்டு, ஓகே. அந்த செல்ஸ் வந்து அப்நார்மலா வளரும். அதுக்கு பேர் தான் வந்து லிவர் கேன்சர்ன்னு சொல்லுவாங்க. நீங்க சொல்றது கரெக்ட் தான். இப்போ வந்து நம்ம டிஸ்ட்ரிக்ட்ல வந்து காமனா பார்க்கக்கூடிய மார்பக புற்றுநோய், ம். லங் கேன்சர் இதெல்லாம் விட தவிர்த்து லிவர் கேன்சரோட இன்சிடென்ஸ் கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்கிற மாரி தான் இருக்குது. ஓகே. பொதுவா இந்தியால வந்து 1,00,000 பேர்ல 2 அல்ல 3 பேருக்கு வந்து லிவர் கேன்சர் பாதிக்கப்படலாம். ஓகே. இதே வந்து ஹை ரிஸ்க் பாப்புலேஷன்னு சொல்லுவாங்க. அதாவது ரொம்ப நாள் குடிப்பழக்கத்தினால கெட்டுப்போன லிவர், ஓகே. இல்ல வைரஸ்னால பாதிச்ச லிவர்லாம் வந்து ஹை ரிஸ்க் பாப்புலேஷன். அந்த பாப்புலேஷன பொறுத்தவரைக்கும் 1,00,000 பேர்ல ம். 160 பேர் வரைக்கும் லிவர் கேன்சரால பாதிக்கப்படலாம். சார் இது கியூர் பண்றதுக்கு ஏதாச்சும் ஐடியா சார்? ஐ மீன் சிம்ப்டம்ஸ் மாரி ஏதாச்சும் வருமா சார் இதுக்கு முன்னாடி? கண்டிப்பா. ஏன்னா லிவர் கேன்சர வந்து கியூர் பண்றத விட, லிவர் கேன்சருக்கு பிரிவென்ஷன் பண்றதுக்கான சில வழிமுறைகள் இருக்கு. அத மக்கள் தெரிஞ்சுக்கணும். லிவர் கேன்சருக்குன்னு சில வேக்சின்ஸ் உண்டு. ஓகே. நான் சொன்ன மாரி லிவர் கேன்சர் யாருக்கெல்லாம் வரலாம்? யாரெல்லாம் அந்த ஹை ரிஸ்க் பாப்புலேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓகே. ரொம்ப நாள் குடிப்பழக்கம் இருக்கக்கூடியவங்க, ஓகே. இந்த வைரஸ் கிருமிகள் அதாவது ஹெப்படைட்டிஸ் பி அண்ட் ஹெப்படைட்டிஸ் சின்னு சொல்லக்கூடிய இந்த வைரஸ் கிருமிகள் தொற்றுனால ரொம்ப நாள் பாதிக்கப்பட்டிருந்த லிவர்லாம் வந்து ஓகே. லிவர் சிரோசிஸ், அதாவது இந்த ஒரு இர்ரிவர்சிபிள் டேமேஜ், கல்லீரல் பாதிப்பு ஏற்படும். ஓகே. அந்த பாதிப்பு ஏற்பட்ட கல்லீரல்லேருந்து லிவர் கேன்சர் வரலாம். ஸோ அதனால இந்த வைரஸ்க்கான வேக்சின் ஹெப்படைட்டிஸ் பி வேக்சின்லாம் தவறாம போட்டுக்கிட்டா லிவர் கேன்சரை தடுக்கும் வழிமுறைகள்ல ஒண்ணு. ஓகே சார். இதை தவிர குடிப்பழக்கங்கள் இதையெல்லாம் வந்து நிறுத்திடணும். இதெல்லாம் நிறுத்துறது வந்து லிவர் கேன்சரை தடுக்கிறதுக்கான வழிமுறைகள். ஓகே சார். இதுதான் 2 மெயின் விஷயம். ஒண்ணு அந்த வேக்சின், இன்னொன்னு வந்து அந்த குடிப்பழக்கம். குடிப்பழக்கங்கள். ஓகே, ஓகே. சார் இந்த லிவர் கேன்சர் வந்து ஸ்டார்ட்டிங் ஸ்டேஜ்லயே கண்டுபிடிக்க ஏதாச்சும் இது இருக்கா சார்? நிச்சயமா உண்டு. அதாவது நான் சொன்ன ஹை ரிஸ்க் பாப்புலேஷன், அதாவது கல்லீரல் பாதிப்பு அடைஞ்ச பேஷண்ட்ஸ், லிவர் சிரோசிஸ் பேஷண்ட்ஸ் மாதத்துக்கு ஒரு முறை இல்ல 3 மாதத்துக்கு ஒரு முறை வந்து அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன் பண்ணிக்கணும். ஸ்கேன் பண்ணும்போது அந்த ஏற்கனவே பாதிச்ச அந்த கல்லீரல்ல இருந்து ஏதாவது லிவர் கேன்சர் வரதாங்கிறது ஆரம்பத்திலே கண்டுபிடிக்க முடியும். பட் நார்மல் பாப்புலேஷனுக்குன்னு ஸ்பெசிஃபிக்கா ஸ்கிரீனிங் டெஸ்ட் எதுவும் கிடையாது. ஓகே. அவங்க ஒரு மாஸ்டர் ஹெல்த் செக்கப்போ இல்ல ரெகுலர் ஒரு கேஸ்ட்ரோ செக்கப் அந்த மாதிரி பண்ணும்போது இன்சிடென்டலா வரக்கூடிய கண்டுபிடிக்க போறது தான் லிவர் கேன்சர். அதாவது அறிகுறிகள் எதுவுமே இல்லாம சடனா ஒரு ஸ்கேன் பண்ணும்போது வர்றது தான். ஓகே. ஸோ இதுக்கான அறிகுறிகள்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஜாண்டிஸ், ஓகே. எந்த காரணமும் இல்லாம திடீர்னு ஒரு ஜாண்டிஸ் வரலாம். ஓகே. யூரின் வந்து மஞ்சள் கலர்ல போகலாம். ஓகே. இல்ல வந்து ஒரு சொல்ல அ காரணம் தெரியாத ஒரு வலின்னு சொல்லுவாங்க. ஒரு டல் ஏக்கிங் பெயின் மாரி வலது பக்கம் செஸ்ட்டுக்கு கீழ வர மாரி வலிகள்லாம் வந்து அசாதாரணமா எடுத்துக்காம, அலட்சியப்படுத்தாம டாக்டர் கிட்ட வந்து காட்டுறது நல்லது. ஓகே. சார் நீங்க ஹெல்த் செக்கப் பத்தி சொன்னீங்க சார். அது வந்து இப்ப நெறைய பேருக்கு தெரியல. எதனால நம்ம ஹெல்த் செக்கப் பண்றோம்? அந்த மாரி யாருக்குமே தெரியல. இப்ப ஹெல்த் செக்கப் பண்றதா இருந்தா, எத்தன மந்த்துக்கு ஒரு வாட்டி நம்ம வந்து ஹெல்த் செக்கப் பண்றது நல்லது சார்? மாஸ்டர் ஹெல்த் செக்கப்ங்கிறது ஒரு முக்கியமான விஷயம். நீங்க சொன்ன மாரி மக்கள் நெறைய பேருக்கு வந்து அத பத்தின அவேர்னஸ் வரணும். கேன்சர பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, எல்லா கேன்சரையுமே வந்து நம்ப இந்த மாரி ஸ்க்ரீன் பண்ணி கண்டுபிடிக்கிறது வந்து பெரிய ரிசல்ட்ஸ் தராது. ஓகே. ஒரு சில கேன்சர மட்டும் தான் ஸ்க்ரீனிங் மூலியமா ஆரம்பத்திலேயே கண்டுபிடிச்சா, அத ட்ரீட் பண்ணா பெட்டர் ரிசல்ட்ஸ் இருக்கும். ஓகே. மார்பக புற்றுநோய், ஆ. சர்விக்ஸ் கேன்சர், ஓகே. அதாவது கர்ப்பப்பை வாயில வரக்கூடிய புற்றுநோய், ஓகே. லங் கேன்சர், ஓகே. புரோஸ்டேட் கேன்சர், ஓகே. பெருங்குடல் கேன்சர். ஸோ இந்த மாரி இந்த 5 கேன்சர், அதுக்கப்புறம் வாய் பகுதியில வரக்கூடிய கேன்சர்லாம் தான் ஆரம்பத்திலேயே வந்து நம்ம ஸ்க்ரீனிங் மூலியமா கண்டுபிடிச்சு, ஓகே. அதுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணா நல்ல ரிசல்ட்ஸ் வரும். ஓகே. பட் லிவர் கேன்சர பொறுத்தவரைக்கும் ஸ்க்ரீனிங்னு அதுக்கு வந்து நான் சொன்ன மாரி ஹை ரிஸ்க் பாப்புலேஷனுக்கு அல்ட்ராசவுண்ட் பண்ணிக்கலாம். ஓகே. மத்தவங்கலாம் மாஸ்டர் ஹெல்த் செக்கப், அதாவது கேன்சர் வந்து மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா, வயது முதிர்ந்தவர்களுக்கு வரக்கூடிய ஒரு நோய். ஆ. 40, 45க்கு மேல, 50 வயதுக்கு மேல தான் ரொம்ப காமனா வரும். ஸோ அந்த வயதுக்கு உட்பட்ட மக்கள் வருடத்துக்கு ஒரு முறை மாஸ்டர் ஹெல்த் செக்கப் பண்ணலாம். அந்த ஹெல்த் செக்கப்ல எல்லாமே நார்மலா இருக்குன்னா, 2 வருடத்துக்கு ஒரு முறை. ம். இல்லன்னா ஏதாவது உடம்புல ஏதாவது சந்தேகங்கள் இருக்கு, ஏதாவது சிம்ப்டம்ஸ் இருக்குன்னா, அப்ப ஒரு மாஸ்டர் ஹெல்த் செக்கப் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ லிவர் கேன்சர பொறுத்தவரைக்கும் ஒரு அல்ட்ராசவுண்ட் அப்டமன், அதுல பார்த்தாலே ஒரு அல்ட்ராசவுண்ட் அப்டமன்லயோ, ம். லிவர் ஃபங்ஷன்ஸ் டெஸ்ட்லயோ ம். ஆரம்பத்திலே கண்டுபிடிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. ம். கண்டிப்பா ஆரம்பத்துல கண்டுபிடிச்சா வெகு அ சிறிய ட்ரீட்மெண்ட்ஸ் பண்ணியே அத வந்து நம்ம கியூர் பண்ணிட முடியும். ஓகே.
சார் இந்த லிவர் கேன்சர் இந்த மாதிரி ஸ்டேஜ் இருக்கா சார்? ஸ்டேஜ் 1, ஸ்டேஜ் 2 அந்த மாதிரி இருக்கா? இருக்குன்னா அது எப்படி ட்ரீட்மெண்ட் பண்ணுவாங்க? ட்ரீட்மெண்ட் எந்த மாதிரி இருக்கும்? அதை ஒன்றும் சொல்ல முடியுமா சார்? ஓகே சார். நிச்சயமா வந்து பிரஸ்ட் கேன்சர், லங் கேன்சர் எல்லாம் எப்படி வந்து நம்ம ஸ்டேஜ் பிரிக்கிறோமோ, ஸ்டேஜ் 1, ஸ்டேஜ் 2ன்னு பிரிக்கிறோமோ, லிவர் கேன்சருக்கும் ஸ்டேஜிங் உண்டு. ஓகே. ஆரம்ப ஸ்டேஜ்லேயே கண்டுபிடிக்கும் போது சிறிய ட்ரீட்மெண்ட் மூலியமா அதை நம்ம குணப்படுத்தலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஆப்ரேஷன் பண்ணியோ, ஓகே. ஒரு லேசர் சிகிச்சை மூலியமா, ரேடியோ ஃப்ரீக்வன்சின்னு சொல்லுவாங்க, ரேடியோ ஃப்ரீக்வன்சி அப்லேஷன் மூலியமாகவோ, ஓகே. அந்த மாதிரி சின்ன சின்ன மெத்தட்ஸை வச்சு நம்ம ட்ரீட் பண்ணலாம். பட் அது ஸ்டேஜ் அதிகமாக அதிகமாக, அதாவது அதோட நம்பர்ஸ், லிவர் கேன்சர் வந்து அந்த கல்லீரல் மேலே கட்டி கட்டியாக வரலாம். ஓகே. ஸோ இத்தனை கட்டிகள் இருக்குங்கிற அந்த நம்பர் கூடுதலாக வந்தாலோ, இல்லை அதோட சைஸ் அதிகமாக வந்தாலோ, நம்ம அடுத்த கட்ட ட்ரீட்மெண்ட்டுக்கு போக வேண்டியதாக இருக்கும். ஓகே. ஸோ நம்ம மருந்து கொடுக்க வேண்டியதாக இருக்கும். ஓகே. இல்லாட்டி டேருங்கிற முறை, அதாவது நம்ம கையில் இருக்கிற நரம்பு வழியாக ஒரு கெத்திட்டர் விட்டு அது லிவருக்கு போயிட்டு அதில் டைரெக்டாக கீமோதெரப்பி கொடுக்கறது, அதில் டைரெக்டாக வந்து ரேடியேஷன் கொடுக்கறது, அந்த மாதிரி முறைகளை கையாள வேண்டியதாக. பட் ஒன்ஸ் அந்த லிவரை விட்டு அந்த செல்ஸ் வெளியில் வந்துருச்சு, பக்கத்தில் இருக்கிற ரத்த குழாய்கள், லிவருக்கு மெயினாக சப்ளை பண்ணக்கூடிய ரத்த குழாயில் வந்து போர்ட்டல் வெயின்னு சொல்லுவாங்க, அந்த ரத்த குழாய்க்குள்ள செல்ஸ் போயிடுச்சு, இல்லை பக்கத்தில் இருக்கிற நெறிக்கட்டிகளுக்கு போயிட்டாலோ அது வந்து ரொம்ப கஷ்டம். அப்போ வந்து நம்ம வந்து மருந்துகள் தான் கொடுக்க முடியும். இம்யூனோதெரப்பி மூலியமாகவோ இல்லை ஆன்டிபாடி மூலமாகவோ அதை வந்து நம்ம ட்ரீட் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஓகே. மாத்திரைகளும் உண்டு. ஸோ அதெல்லாம் வந்து அடுத்த லைன் ஆப்ஷன்ஸ். பட் இதில் என்னன்னா, லிவர் நான் ஆல்ரெடி சொன்னேன், அது பாதிக்கப்பட்ட லிவர் அப்படின்னு சொன்னேன். லிவர் சிரோசிஸ்ல இருக்கிற பேஷண்ட்டுக்கு இந்த மாதிரி பிரச்சனைகள் வரும்போது ட்ரீட் பண்ணுறது கொஞ்சம் சேலஞ்சிங்காக இருக்கும். ஓகே. இதே வந்து ஒரு ஹெல்தி லிவர், நல்ல லிவர் இருக்கிற பேஷண்ட்ஸ்க்கு லிவர் கேன்சர் பண்ணும்போது ட்ரீட்மெண்ட் வந்து ஈஸியாக இருக்கும், பேஷண்ட்ஸும் ரெஸ்பான்ஸ் நல்லா இருக்கும். ஸோ அதனால முடிஞ்ச அளவுக்கு பேஷண்ட்ஸ் வந்து ஆரம்ப கட்டத்திலே வந்துட்டாங்கன்னா சிறிய வழிமுறைகளான சர்ஜரி, ரேடியோ ஃப்ரீக்வன்சி அப்லேஷன் அந்த மாதிரி, இது ஏர்லி ஸ்டேஜஸ். லிவர் கேன்சர்ல வந்து ஸ்டேஜ் 1, 2, 3 சொல்றதுக்கு பதிலாக ABCDன்னு சொல்லுவாங்க. ஸோ A and B ஸ்டேஜஸ்ல சின்ன சின்ன ட்ரீட்மெண்ட் முறைகளை வச்சு அதை நம்ம சரி பண்ணணும். ஓகே. அண்ட் C and D அந்த ஸ்டேஜஸ்ல நம்ம மருந்துகள் தான் கொடுக்க வேண்டியதாக இருக்கும். இல்லைன்னா சப்போர்ட்டிவ் கேர், அந்த லிவர் சிரோசிஸ் ரொம்ப அட்வான்ஸ்டாக போய் லிவர் ஃபங்க்ஷன்ஸ்லாம் ரொம்ப டேமேஜ் ஆகி வர பேஷண்ட்ஸ்க்கு வந்து நம்ம இந்த ட்ரீட்மெண்ட் கூட பண்ண முடியாது. வெறும் சப்போர்ட்டிவ் கேர், வலி மருந்து, லிவருக்கான சப்போர்ட் ட்ரீட்மெண்ட், அந்த மாதிரி மருந்துகள்லாம் கொடுக்குறது. இது எல்லாத்தையும் விட ஒரு முக்கியமான ட்ரீட்மெண்ட் வந்து இதில் இருக்கு, லிவர் டிரான்ஸ்பிளான்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய கல்லீரல் மாற்று அறுவை சிகிச்சை. அது வந்து யூஸ்வலாக வந்து நான் சொன்ன மாதிரி அந்த ஏர்லி ஸ்டேஜஸ், A and B ஸ்டேஜஸில் கேன்சர் வெளியில் பரவாதவங்க, லிவருக்குள்ளே கன்ஃபைன்டாக இருக்குதுன்னா நிச்சயமாக அந்த லிவரை எடுத்து இன்னொரு லிவர், புதிய லிவர் டோனார் கிட்டேருந்து வச்சு இதை ட்ரீட்மெண்ட் பண்ண முடியும். ஓகே. ஓகே சார்.